வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள். மகம் நட்சத்திரம். வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியாத பல அரிய பரிகார ரகசியங்களை தொடர்ந்து கண்டு வருகிறோம். இவற்றை நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் வாழ்வில் மாற்றம் வருவது உறுதி. ஜென்ம நட்சத்திரம் என்பது ஒரு ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வரும்போது சந்திரன் வான மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரமாகும். ஜென்ம நட்சத்திரமே இப்பிறவியில் ஒருவர் அனுபவிக்க இருக்கும் இன்ப துன்பத்தை, நன்மை தீமையை விதியாக தரும். இது தெரியாமல் பலரும் இக்காலத்தில் ஆங்கில தேதியில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். உண்மையில் அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திர மகிமை தெரிவதில்லை. அதனால் என்னாகிறது என்றால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதில்லை. கோயிலுக்கு சென்றாலும் முழு பலன் கிடைப்பதில்லை. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினரில் சிலர் இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்க இதுவே முக்கிய காரணமாகும். இந்த நிலை மாற உங்கள் நட்சத்திரத்திற்குரிய பரிகாரங்களை ஓம் டிவி நேயர்களுக்காக வெளியிடுகிறோம். இது ஒரு அரிய பொக்கிஷம். அதனால் கவனமாக பாருங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகாரங்களை தெரிந்து கொள்வோம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரம், பூராடம், பரணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோயில் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் செல்லும் சாலையில் சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்தில் விராலிப்பட்டி விலக்கு என்னும் இடத்தில் உள்ளது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் ஆலமரம். ஆலமரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் அல்லது வீட்டருகே இருக்கும் ஆலயத்தில் வைத்து பராமரித்து வந்தால் நிச்சயம் அந்த விருட்சம் வளர வளர உங்கள் பொருளாதாரம் உயரும். கடன் பிரச்சனை தீரும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சாதிப்பீர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் வீடு, பல்லக்கு மற்றும் நுகம். இந்த படங்களை நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் அல்லது உங்கள் லெட்டர் பேடில் பயன்படுத்துங்கள். அது உங்களை இயக்கி சோம்பலை விரட்டி சாதிக்க வைக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் சிவவாக்கிய சித்தர். இவருடைய ஜீவசமாதி கும்பகோணத்தில் உள்ளது. இவரை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சென்று வழிபட ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கி திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல வேலை, சமுதாயத்தில் பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் தேடி வரும். மொத்தத்தில் உங்கள் விதி மாறும், பிரச்சனைகள் தீரும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3. இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கும் வரை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். தேவையில்லாமல் ஏதாவது நடந்து விடுமோ என சந்திராஷ்டம நாளில் பயப்படக்கூடாது, கவலைப்பட
படக்கூடாது. முடிந்தால் அந்த சமயம் உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபியுங்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை இனி காணலாம். ஓம் மகா அனகாய வித்மகே பித்ரியா தேவாய தீமகி தன்னோ மக பிரசோதயாத். நேயர்களே, மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக. ஓம் மகா அனகாய வித்மகே பித்ரியா தேவாய தீமகி தன்னோ மக பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சந்திராஷ்டம நாளில் காலையில் எழுந்ததும் மற்றும் இரவு தூங்கச் செல்லும் முன்பும் 21 முறை ஜபித்தால் போதும். எதிர்மறை சக்தி நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். நாள் முழுவதும் பாசிட்டிவாக உணர்வீர்கள். சந்திரன் ராசிக்கு 8 மறையும் நாளே சந்திராஷ்டமம் ஆகும். அதனால் கூடிய மட்டும் சந்திராஷ்டம நாளில் கருப்பு நிற ஆடையை தவிர்ப்பது நல்லது. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. நேயர்களே, வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். பரிகார ரகசியங்கள் தொடரும். வாழ்வை வளமாக்கும் பரிகாரங்கள். மகம் நட்சத்திரம்